அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் நஷ்ருல் இஸ்லாம் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸின் அடுத்த பயணக்குழு வருகின்ற செப்டம்பர் 27 அன்று சென்னை மற்றும் கொச்சின் வழியாக 2 குழுக்களாக செல்ல இருக்கின்றோம். அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் கடந்த உம்ரா பயணங்களின் போதும் ஹஜ்ஜுடைய சேவையின் போதும் நம்மளோடு பயணித்தவர்களுக்கு எப்படியான ஒரு திருப்திகரமான சேவையை வழங்கினோம் என்பதை அவர்கள் வாய்மொழியாகவே கேட்டறிந்து கொள்ளுங்கள். உம்ரா நல்லபடியாக பண்ணிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இந்த உம்ராவுடைய பயணம். வேறு எந்த குரூப்பில் நாங்கள் போயிருந்தாலும் இவ்வளோ சிறப்பாக நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அல்லாவோட கிருபையினால இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஹஜ்ஜு முடிஞ்சது. எல்லா அமல்களும் சிறப்பாக செஞ்சோம். நல்ல கைடு பாய் அல்ஹம்துலில்லாஹ். நசீர் பாயும் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஹருண் மௌலானா, அதுக்கப்புறம் நம்ம இலியாஸ் பாய், எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கைட் பண்ணாங்க, நல்லா டேக் கேர் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. நான் இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் கூட நான் உங்களுக்கு உங்களோட ட்ராவல்ஸ் நான் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பாய். அதை நான் நசீர் பாய்ட்டுன்னு சொல்லிட்டு இலியாஸ் பாய்ட்டுன்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு பாய். அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு குறையும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோடு பயணித்தவர்களுக்கு எப்படியான ஒரு சேவையை தந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த அடிப்படையில் இந்த உம்ராவுடைய பயணத்தை, உம்ராவுடைய இபாதத்தை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மாத்திரம் முன்னெடுக்க வேண்டும், அந்த அடிப்படையில் மாத்திரம் மக்களை வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளின் அடிப்படையில் நாம் செயல்படுகின்றோம். அதனால் உம்ரா என்கிற இந்த இபாதத்தை எங்களோடு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் 100% குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே உங்களை வழிநடத்துவோம் என்பதை ஒரு உத்தரவாதமாக வழங்கிக் கொள்கிறோம். இந்த செப்டம்பர் 27 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற தேதியை பொறுத்த மட்டிலே இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் விடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த விடுப்பு நாட்களை பயன்படுத்தி உம்ரா என்ற மகத்தான இபாதத்தை செய்வதற்கு இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் உம்ரா என்கிற இந்த மகத்தான இபாதத்தை செய்வதற்கு ஆசைப்படக்கூடிய சமயத்தில் இந்த நாட்கள் என்பது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிற ஒரு பயணம். அதே போன்று மக்காவிலே நாம் தேர்வு செய்திருக்கிற ஹோட்டல் அல் பரக்கா என்கிற ஹோட்டலை பொறுத்த முடியல இப்ராஹிம் கலீல் என்கிற எல்லாருக்கும் பிரசித்தி பெற்ற பிரபலமான அந்த ஒரு இடத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமான ஒரு ஹோட்டலை தான் நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அதனால் இந்த இபாதத்தை சிரமமே இல்லாமல் என்றெல்லாம் நாம் பொய் சொல்வதற்கு தயாராக இல்லை. சிரமங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அதனுடைய நன்மையும் பெரிதாக இருக்கும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. என்ற போதிலும் என்ன ஒரு கட்டணத்தை நீங்கள் செலுத்துகிறீர்களோ அதற்கு மேலாக ஒரு திருப்திகரமான சேவையை நாம் கொடுப்போம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். எனவே வரக்கூடிய இந்த 27ஆம் தேதி உம்ரா குழுவிலே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த உம்ராவுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு அன்பு கூர்ந்து அழைப்பு கொடுக்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.